ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு அனிவிக்கி பிளாக்ஸ். என்னடா இன்றைக்கி அனிதாக்கு பதிலாக நான் வந்திருக்கேன்னு பார்க்குறீங்களா? அனிதாக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, தூங்கிட்டு இருக்காங்க. அதனால் இன்றைக்கி நான் சமைக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ கடைக்கு போயிட்டு கொஞ்சமாக சிக்கன், அப்புறமா பிரியாணிக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கிட்டு வந்து சிக்கன் பிரியாணி செய்ய போகிறேன். பார்க்கலாம் எப்படி சேர்த்து எப்படி வருதுன்னு பார்ப்போம். 2 டம்ளர் பிரியாணி ரைஸ் ஊற வச்சுட்டு போகிறேன். நான் நம்ம காய்கறி கட் பண்ணுவோம், பிரியாணி செய்ய ஆரம்பிப்போம். செஃப் மாதிரி கட் பண்ணணும்னு ஆசை தான், ஆனால் எனக்கு இவ்வளோ தான் கட் பண்ண தெரியும். ஏலக்காய் வேணுமா? வேணாம், ஏலக்காய் போட்டால் ஸ்வீட் ஆகிடும் பிரியாணி. இது இருக்குமே, பட்டை இலை ஒன்று இருக்குமே, அதற்கணும். பட்டை இலை, பட்டை இலை எல்லாத்தையும் ஒரு இடத்துல வைக்கிறதில்ல, கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே 1 மணி நேரம் ஆகிடும். சமைச்சு முடித்து நான் இப்போ மதியம் ஆரம்பித்தா நைட்டு தான் முடிப்பேன் முடிந்த வேலையை. இலை, அப்புறமா ஸ்டார் பூ, அப்புறம் ஒரு பட்டை, அப்புறமா 3 க்ளோவ் லீவ்ஸ், அப்புறம் கொஞ்சமாக பெப்பர் போடுவாங்களான்னு தெரியல. நான் பெப்பர் இதெல்லாம் இருக்குது. பிரியாணிக்கு தேவையான சிக்கனை மறந்துட்டேன், அதை ஃபஸ்ட்டு கழுவுனாங்க. எப்படி தான் வச்சு வீடியோ எடுக்கிறாங்களோ தெரியல. அங்கே கட் பண்ணுறதுக்கு ஒரு இடம், கழுவுறதுக்கு ஒரு இடம், மாற்றி மாற்றி வைக்கிறதுக்கு நமக்கு படாது. சமைக்க வர செய்யணும், கழுவணும். அது முக்கியமான இது. நம்ம இஷ்டத்துக்கு போடுவோம், அவ்வளோதான். எல்லாம் மஞ்சள் கலரில் பிரியாணி வரப்போகுது. ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றுறோம். அடுத்து எண்ணெயெல்லாம் ஊற்றுறதுக்கு முன்னாடி முக்கியமான வேலை என்னென்னா பற்ற வைக்கணும். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு போடணும். இது பேர் கடுகுன்னு நினைக்கிறேன். கடுகு பருப்பு போட போகிறோம். நான் பார்த்த வரைக்கும் எல்லா சமையலையும் கடுகு போட்டு பார்த்துருக்கேன், அதனால் கடுகும் பருப்பும் போட போகிறேன். அடுத்து ஆனியனாக கொதிச்சிட்டான்னு பார்த்துட்டு கொஞ்சமாக யூடியூப்பில் பார்த்தேன், கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு இதை போடணும், ஸ்பைசஸ் எல்லாம் போடணும். வெடிக்குது, நான் கொஞ்சம் தள்ளி நின்றுக்கோங்க. போட போகிறோம். ஆனியன் நல்லா பொன்னியராக வர வரைக்கும், கோல்டன் ப்ரௌனாக வர வரைக்கும் நம்ம வதக்கிறோம். கொஞ்சம் ஆயில் படுது, வலிக்குது, இருந்தாலும் எல்லாம் அனிதாவுக்காக பொறுத்துக்கிட்டு இன்றைக்கி பிரியாணி செஞ்சே தீர போகிறேன். இங்கே பாருங்கள், இஞ்சி பூண்டு பேஸ்ட். சீரக சம்பா ரைஸில் பண்ணுற பிரியாணி தான் பிடிக்கும். பாஸ்மதி ரைஸு, அப்புறமா புல்லட் ரைஸ் ஒன்று இருக்குது பெங்களூரில். இங்கே இந்த ஹொஸ்கோட்டை 4 மணி பிரியாணி சாப்பிட போவாங்க, அங்கெல்லாம் புல்லட் ரைஸ் தான் போடுவாங்க. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறோம். மலைச்சாரல் மாதிரி தோடுறோம். கருகருத்துக்குள்ளே நம்ம அதை வதக்கணும். வெங்காயத்தை போட்டுட்டு தக்காளி கொஞ்சமாக போட போகிறோம். இதில் நமக்கு தேவையான மசாலாஸ்லாம் இருக்குது. திஸ் இஸ் மேஜிக் மசாலா, இது நமக்கு தேவைக்கூடாது போட்டுட்டு. ஃபஸ்ட்டு இது தக்காளி எல்லாம் நல்லா சுக்கா மாதிரி வதங்கி வரணும். அதுக்கப்புறமா தான் நம்ம அதை ஆட் பண்ணணும். இப்போ 1 ஸ்பூன் கரம் மசாலா போட போகிறேன். ஸ்பூன் விடுவோம், அப்புறம் எடுத்துக்கலாம். அப்புறமா கொஞ்சமாக சில்லி பவுடர். காரம் தேவைக்களவு, எனக்கு தேவை தெரில, சும்மா போட்டு விட்றேன். ஓகே, அடுத்ததாக வேறு என்ன மசாலா இருக்குது? சில்லி பவுடர், பிரியாணி மசாலா, பிரியாணிக்கு தேவையான இது கொஞ்சமாக போடுறேன். ஸ்டாப். எல்லா மசாலாவையும் போட்டு, இதெல்லாம் எனக்கு தெரியும் எப்படி உடையும்லாம். சீரக சம்பா ரைஸ் போட்டேன் நான், பார்த்தீங்கன்னா தெரியும், சூப்பராக வந்திருக்கு. ஸோ நான் தான் லெமனை புழிஞ்சு விடுறோம். ரைஸ் வேகிற வரைக்கும் மூடி வைக்கிறேன். மீடியமில் வச்சுருக்கேன் ஹீட்டு. ஸோ தம் ஓப்பன் பண்ணுறேன். லைட்டாக கருகின மாதிரி வாசம் வருது. ஓகே, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சூப்பராக வந்திருக்குன்னு நினைக்கிறேன். பார்த்தா தெரியும் உங்களுக்கு, நல்லா ஆரஞ்சு கலரில் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே வந்துருச்சு. நம்ம போய் அனிதாவை எழுப்புவோம். பிரியாணி ரெடி ஆயிடுச்சு.
தூங்கிட்டு இருக்கா பாவம், உடம்பு சரியில்லை. அனிதா, அனிதா சாப்பிட போகலாமா? அவனுக்காக பிரியாணி செஞ்சுருக்காவா? பிரியாணி செஞ்சுருக்காவா? சாப்பிட போகலாமா? ஹோட்டலில் தான் வாங்கியிருக்கவா? உனக்கு பிடிச்ச ஹோட்டலில் வாங்கியிருக்கவா? ஹைதராபாத் பிரியாணி வா, எஞ்சி வா. சர்ப்ரைஸ். ஆமாம், ஜெய் ஹெல்ப் பண்ணோம். இதுதான் கிச்சனா, அதை க்ளீன் பண்ணிக்கலாம். இல்லை இப்படி தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. க்ளீன் பண்ணிக்கலாம், எவ்வளோ நேரம் ஆகும்? ஆஃபீஸ் முடிச்சுட்டு வந்து நான் க்ளீன் பண்ணுறேன் ஈவினிங்க. சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்ல அனிதா. நிஜமா நீ தான் பண்ணியா? நான் தான் யூடியூப் பார்த்து பண்ணேன். எப்படி இருக்கு அனிதா? நல்லா இருக்கு. காரம் அதிகம். நான் எல்லா பொடியும் போட்டேன், அந்த டப்பாவில் இருக்க எல்லாத்தையும் போட்டுருக்கேன். நல்லா இருக்கா? பட் ஏதோ பண்ணிருக்கிற, அது வரைக்கும் சந்தோஷம். ஜெய்